அந்த 4 ஆண்டுகள் எடப்பாடி பீரியட்ல உண்மையிலே கஞ்சாவோட அவைலபிலிட்டின்றது தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னையில எல்லாம் அறவே இல்லாம தான் இருந்தது. ஐ கேன் வவுச் ஃபார் தட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஏன்னா நான் இந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய சில ஊழியர்கள், ஆட்டோ டிரைவர்கள், சில ரிக்ஷாக்காரர்கள், அவர்கள் வந்து அந்த பழக்கம் உள்ளவர்களை நான் அறிவேன். அவர்கள் சொன்னது சார் கிடைக்கவே இல்லை சார் 4 வருஷத்துல, இதுக்காக ஆந்திராவுக்கு போயிட்டு வருவோம், மாசத்துக்கு ஒரு தடவை ஆந்திராவுக்கு போயிட்டு தடால அங்க போயிட்டு பண்ணிட்டு திரும்ப எடுத்துன்னு வரதில்லை, வந்தா பிடிச்சிடுவான்னு. அந்த அளவுக்கு 4.5 வருஷம் எடப்பாடி பீரியட்ல டு பி ஃப்ராங்க் வித் யூ, என்னால நேரடியா சொல்ல முடியும், ரொம்ப டைட்டா இருந்தது. ஆனா என்னால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே முடியல. அதாவது கடந்த 2 ஆண்டுகள்ல இந்த கவர்மெண்ட் வந்து கஞ்சா அவைலபிலிட்டின்றது தமிழ்நாடு பூரா, எஸ்பெஷலி சென்னையில, நம்ம சென்னையில தானே இருக்கோம், சென்னையில மேசிவா புழக்கத்துல இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு புரிஞ்சுக்க ஐ டோன்ட் நோ, எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. இல்ல அவ்வளவு டைட்டா இருந்தது சார், அவ்வளவு டைட்டா இருந்தது விஷயம். எப்படி வெள்ளமா ஓடுது, இப்ப அது வெள்ளமா ஓடுது. நீங்க செய்திகளையே பாருங்களேன், ஒண்ணு இல்ல, நீங்க ஊடகங்கள்ல இப்ப பிரிண்ட்ல கவர்மெண்டோட பிரஸ் ரிலீஸ் அது பாத்தீங்கன்னா, இங்க 50,000 பாக்கெட்டை பிடிச்சோம், இங்க 5,000 பாக்கெட்டை பிடிச்சோம், இங்க இத்தனை கோடி பிடிச்சோம், இவ்வளவு பேர் அழின்னு போனா போலீஸ், இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அது ஏன் தான் புரியல, எங்க இருந்து இந்த சப்ளை சைடு வருது? இல்ல இது அப்ப இதோட காரணம் இது அவ்வளவு ஃப்ரீயானது காரணம் இது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல நம்ம இந்த குற்றத்தை சுமத்தணுமா, இல்ல அரசியல்வாதிகள் மேல குற்றத்தை சுமத்தணுமா? அதாவது ஒரு விஷயம், இத்தகைய ஒரு பேசிக் சோஷியல் ட்ரூத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, சமூக உண்மை. இந்த மாதிரியான மாசிவ் ஸ்விங் பிளஸ் அவைலபிலிட்டி, இந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்களுடைய புழக்கம் அதிகமாவது என்பது அரசியல்வாதிகள் பிளஸ் காவல்